கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 26. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட படகிலே பிரயாணம் செய்கின்றார். திடீரென்று காற்றும் கொந்தளிப்பும் ஏற்படுகிறது. படகு மூழ்கிற வண்ணமாக மாறிப்போகிறது. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் பதறி எப்படியாகிலும் கரை சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். அதற்கு பிறகு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்கிறார்கள். இயேசு எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தி, அதற்கு பிறகு சீஷர்களை பார்த்து கேட்கிற கேள்விதான், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று. ஒருவேளை அன்றைக்கு கேட்ட இதே வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகிறதல்லவா? பல நேரங்களிலே கடவுளை பார்த்து நான் இப்படித்தானே சொல்லுகிறோம், ஆண்டவரே, ஏன் எனக்கு இதை அனுமதித்தீர்? ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி நடக்க வேண்டும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்க வேண்டும்? நான் என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? யாருடைய வாழ்க்கையை நான் கெடுத்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிகழ்கிறது என்று நாம் கேள்வி கேட்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அற்ப விசுவாசியே, நீ ஏன் பயப்படுகிறாய்? யார் பயப்படுகிறார்களாம்? கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாதவர்கள் பயப்படுகிறார்கள். எதை பார்த்து பயப்படுகிறார்கள்? தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன் அப்படி பயப்பட வேண்டும்? அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் யார் உதவி செய்து அதிலே இருந்து அவர்களை தூக்கி எடுப்பார்கள் என்கிறதான சந்தேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அருகிலே இருக்கிறதான கடவுளை குறித்ததான உணர்வு, சிந்தனை, ஞாபகம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த காரியத்தை சீஷருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். கடல் கொந்தளிக்கிறது, படகு மூழ்கி போய்விடும் போல் இருக்கிறது. ஆனால் பயப்படுகிறார்கள். எப்படி கரை சேர்ந்து விட வேண்டும்? நாம் தான் முயற்சிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்களே தவிர அருகில் இருக்கிற ஆண்டவரை குறித்து அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் நான் சொன்னேன், இன்றைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு பொருந்துகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வரும் பொழுது உடனே பயப்படுகிறோமே தவிர, என் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறீர், பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய அனுமதியின்றி ஒன்றும் என் வாழ்க்கையில் நடைபெறாது, நீர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். பிசாசானவன் ஒருவேளை என்னை நிர்மூலமாக்கும்படியாய், அழிக்கும்படியாய் பலவிதமான பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நீர் என் வாழ்க்கையை தீர்மானித்த ஆசீர்வாதங்களை கொடுக்க ஒரு நாளும் தடை உண்டாகாத ஆண்டவரே, இதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல நாம் மறந்து விடுகிறோம். அப்படி ஒருவேளை சொல்லும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை பிடித்திருக்கிற பயமெல்லாம் போய்விடும். தேவன் கொடுக்கிற மெய் சமாதானம் நம்முடைய இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். ஆகையினால் அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்ட கடவுள் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார். நாம் சொல்லுவோம், இனி நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, பல நேரங்களிலே நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடியினால், சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கிறபடியினால் பயம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாங்கள் பதறுகிறோம், எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைக்கிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு உம்மை பற்றிக்கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள கடவுளின் கிருபை தாரும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.